வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 2 2025ஓட நிஃப்டி ப்ரெடிக்ஷன் தான். ஸோ நிஃப்டி வந்து நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ப்ரெடிக்ஷன். ஸோ நேற்று வந்து கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ 2025ஓட முதல் நாள். ஸோ கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். அங்கேருந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் ஒரு சப்போர்ட்டில் திருப்பி ரெசிஸ்டன்ஸில் திருப்பி கீழே வந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பி மேலே போயிருக்கு. ஸோ இதை நம்ம ட்ரெண்ட் லைன் மாதிரி வரைச்சி பார்த்தோன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்திருக்கு. மேபி நான் வேறு எடுக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மார்க்கெட் இங்கே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே போய் இங்கே ஒரு சின்ன புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போயிருக்கு. திருப்பி இங்கே வந்து இங்கே போயிருக்கு. இங்கே வந்துட்டு இங்கே போயிட்டு திருப்பி இங்கே ஒரு புல் பேக் இருக்குது, அதை நம்ம கன்சிடர் பண்ணல. இங்கே வந்துட்டு இங்கே போயிருக்கு. இப்போ நமக்கு என்னென்னா மார்க்கெட் இதிலிருந்து மேலே போகுமா இல்லை இந்த பக்கம் வருமாங்கிறதா நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ மார்க்கெட் எதர் மேலே இங்கே போகணும், இல்லைன்னா எதர் மார்க்கெட் வந்து இங்கே கீழே வரணும். ஸோ இதுதான் நம்ம ப்ரெடிக்ஷன். ஸோ மேலே வந்தால் எவ்வளோ போகும், கீழே வந்தால் எவ்வளோ வரும், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து 2 ஹை இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இது ஒரு பெரிய சப்போர்ட். ஸோ அதனால தான் இங்கேருந்து மேலே போயிருந்துருக்கு. இப்போ நம்ம இந்த சப்போர்ட்டுக்கு இங்கே ஒரு பேண்ட் வரைஞ்சிக்கலாம். யூஸ்வலாக எல்லோரும் லைன் தான் வரைவாங்கன்னா பேண்ட் வரைகிறது தான் பெட்டர். சாரி, யூஸ்வலாக லைன் தான் வரைவாங்க, ஆனால் பேண்ட் வரைகிறது தான் பெட்டர். ஏன்னா இந்த பேண்டில் தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நான் லைன் வரைகிறேன், இந்த சப்போர்ட்டுக்கு நான் இங்கே ஒரு லைன் வரைஞ்சேன்னா நான் இன்னொரு சப்போர்ட்டுக்கு இங்கே ஒரு லைன் வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக மார்க்கெட் அப்படி ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ இங்கே 2 சப்போர்ட் இருக்க மாதிரி இருக்கும், விச் இஸ் ரியலி கன்ஃபியூசிங். ஸோ அப்போ நம்ம இந்த மார்க்கெட் ஆக்சுவலி இப்படி நமக்கு ஃபங்க்ஷன் ஆகலை. மார்க்கெட் என்னென்னா இங்கே ஒரு சப்போர்ட் ரீஜன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் ரீஜன் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்ல போனோன்னா இதுதான். ஸோ இந்த பேண்ட் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ இங்கேருந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டில் தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருந்திருக்கு. இங்கேருந்து வந்துட்டு இந்த பேண்டோட எண்டு வரைக்கும் நமக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் போகலை. திருப்பி அதுக்கப்புறம் பையஸ் தான் அதிகம், அதனால் மேலே போயிருந்துருக்கு. அதே மாதிரி இங்கே நீங்கள் பண்ணும்போது லைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு 2 லைன் வரைகிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு லைன், அதே சமயம் மேலே ஒரு லைன், அதே சமயம் இங்கே ஒரு லைன் வரைகிற மாதிரி இருக்கும், இங்கே ஒரு லைன். ஆனால் இது 2ம் சேர்ந்து ஒரு பேண்டாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே இருக்க இந்த க்ரீன் கேண்டிலுக்கு மேலே இந்த லைனை வைக்கிறேன், ப்ளஸ் இதோட டாப் கேண்டில் இல்லைனா இதோட பாட்டம் இங்கே வந்து இந்த லைனை வைக்கிறேன். ஸோ இதுதான் பேண்ட். இந்த பேண்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும், நமக்கு இது எப்படி இருக்குன்னு பார்க்க. ஸோ நேத்தோட மார்க்கெட் சுச்சுவேஷனை வச்சு நமக்கு இங்கே இந்த மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட்டும் இங்கே ஒரு மிடில் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுதான் மார்க்கெட் பிஹேவியர். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்தோட ஹையர் ஹை, இங்கே 2 ஒரு ஹையர் ஹை இருக்குது, இந்த 2 ஹையர் ஹை இதுவும் இதுவும். ஃபார் எக்ஸாம்பிள் 240 இருக்கிற இந்த ஒரு பீக்கும் இந்த ஒரு 1110 இருக்க இந்த ஒரு பீக்கும், இது 2ம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கு. மார்க்கெட் திருப்பி மேலே போயிருக்கு, ஆனால் முடியல, திருப்பி கீழே வந்துருச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் மேலே போயிருக்கு. ஸோ அல்டிமேட்லி இங்கே இருக்கவங்க எல்லாரும் இல்லைனா இந்த ப்ராஃபிட்டில் இருக்கவங்க எல்லாரும் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து வாங்கினவங்க எல்லாரும், அதே மாதிரி இங்கேருந்து வாங்கினவங்க எல்லாரும் 950க்கு வாங்கினவங்களும், அதே மாதிரி 1150க்கு இருக்கவங்களும் இந்த இடத்துல நமக்கு ஒரு 220 இருக்கும்போது ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இங்கே கீழே வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே மேலே ஏன் போயிருக்கு அப்படின்னா இந்த லாஸ் இங்கே வந்து நமக்கு வந்து செல்லிங் இங்கே வாங்கியிருப்பாங்க. ஸோ அது பேரிஷாக போகும்னு நினச்சி வாங்கியிருப்பாங்க, ஆனால் முடியலை. ஸோ அவங்க எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சனால தான் இங்கே செல்லிங் நமக்கு மேலே போயிருந்திருக்கு, அதனால தான் நமக்கு மேலே வந்திருக்கு. ஸோ அப்போ அல்டிமேட்லி பார்த்தோம்னா பையர்ஸ் தான் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இது போகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது, ஏன்னா மார்க்கெட் மேலே. பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ இந்த இயரோட ஃபஸ்ட் எக்ஸ்பைரி டேங்கிறனால எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒன்றா கேப் அப் இல்லைனா கேப் டவுன், ஒன்று மேலே இந்த பேண்ட்லேயோ ஓப்பன் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிடில் இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணும் இந்த பேண்டுக்கு போகிறதுக்கும், அதாவது 23,800. ஸோ அதாவது 23,800 இல்லைன்னா இங்கே வரும்போது இதோட பேண்ட் மிடில் வந்து பார்த்தீங்கன்னா 23,700. ஸோ இது 2ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
23,200. ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ். சப்போஸ் மார்க்கெட் இதை விட மேலே போச்சுன்னா எங்கே போகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்போது அதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போனோம்னா டிசம்பர் மாதம், லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதம் எப்படி நடந்திருக்குன்னு. ஸோ அதுக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா நம்மளோட இந்த சப்போர்ட் இங்கே இருக்க நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தோம்ல. இப்போ நம்ம கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அனலைஸ் பண்ண. ஸோ நீங்கள் 5 மினிட்ஸ் வச்சாலும் 15 மினிட்ஸ் வச்சாலும் நமக்கு அது பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த நம்ம வரைஞ்ச பேட்டர்ன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச பேட்டர்ன் அஸ் வெல் அஸ் நம்ம சப்போர்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் அது எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரீஜன் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இருந்தால் அது அதிகமாக மாறி இருந்திருக்கு மார்க்கெட். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த இடத்துல நிறையா சப்போர்ட் எடுத்திருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே போயிட்டு திருப்பி வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஆன் டோட்டல் இங்கே ஃபுல்லாக பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக, அதாவது இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தோன்னா மார்க்கெட் சைடுவேஸாக தான் ஸ்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு மேஜர் மூவ்மெண்ட் ஒன்றும் வரவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு ஆக்சுவல் கன்க்ளூஷன். பட் இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இன்றைக்கி மூவ் ஆக போகுதுங்கிறது. ஏன்னா இந்த பாக்ஸை விட்டு மேலே போகணுன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே போகணும். ஸோ ஒரே நாளில் 1000 பாயிண்ட்ஸ் போகிறது வந்து மார்க்கெட்டோட பயங்கர ஃப்ளக்சுவேஷன். ஸோ அது நடக்காது. அப்போது நமக்கு இந்த ரீஜனில் தான் மார்க்கெட் இருக்க போகுது. ஸோ அப்படின்னா நம்ம இன்னொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம். இதை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் வரையலாம். இங்கே ஒரு கீழே இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பேண்டு. ஸோ இது ஒரு மேஜர் சப்போர்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு இங்கே ஒரு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரையலாம். ஸோ இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இந்த மார்க்கெட்டில் இருந்திருக்கு. ஸோ இதை நம்ம கொஞ்சம் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க்கெட்டை நம்ம இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து அதாவது 2ஆம் தேதி ஜனவரி மாதம் இதுதான் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு மார்க்கெட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கும்போது நமக்கு இங்கே இருக்கிற மார்க்கெட் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணோம்னா நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற மார்க்கெட் இந்த ஒரு 3 லெவலுக்குள்ளே தான் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேலே போகும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு இங்கே ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு இங்கே சப்போர்ட், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இப்படியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. திஸ் இஸ் ஃபஸ்ட் ப்ரெடிக்ஷன். செகண்ட் எப்படி மார்க்கெட் போகலாம் அப்படின்னா இதே பாயிண்ட்லேருந்து டெவலப் பண்ணி மேலே போய் திருப்பி ரீட்ரேஸ் பண்ணி இங்கே மேலே போயிட்டு இங்கே ரீட்ரேஸ் பண்ணி இங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை பேரிஷாக இருக்குது அப்படின்னால் பேரிஷில் எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னா இந்த இடத்துல டெவலப் ஆச்சுன்னா கீழே வரும், மேலே போகும். இந்த சப்போர்ட்டை க்ராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 23,500 வரைக்கும் போகலாம், 570 வரைக்கும். ஸோ 23,600ன்னு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ 23,600 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ இங்கே வந்து எந்த ஒரு ரீச் ஆயிடுச்சுன்னா இங்கே மேலே வந்து 2,920 வரைக்கும் போகலாம். ஸோ 23,920 வரைக்கும் போகலாம். ஸோ இது வந்து இங்கே மேலே வரைக்கும் இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி சப்போஸ் இதையும் பிரேக் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து 23,490 வரைக்கும் போகலாம். ஸோ நான் 23,500ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 100 பாயிண்ட்டோட டிஃப்ரென்ஸ் தான். மேலே போனால் ஒரு 200 பாயிண்ட் போகும். ஸோ இப்போ இருக்கிறது 23,750 இருக்குது. அங்கேருந்து மேலே போச்சுன்னா 23,800 இல்லைன்னா 23,900. கீழே வந்தால் 700 கிராஸ் பண்ணிருச்சு, கீழே டவுன்ஃபால் இருக்குன்னா இங்கே வரைக்கும் வரலாம். அதை தாண்டினா 23,500 வரைக்கும் வரலாம். ஸோ பேரிஷா புல்லிஷாங்கிறத நம்ம தான், அது மார்க்கெட் தான் முடிவு பண்ணும். பட் ஆனால் நம்ம ப்ராபபிலிட்டி நம்ம எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஏற்கனவே இந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணிருச்சு, அதனால தான் மேலே போயிருக்கு. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு திருப்பி இங்கே வந்திருக்கு, திருப்பி அதே மாதிரி இங்கே வந்திருக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை கிராஸ் பண்ணிருச்சு, திருப்பி ஒரு செகண்ட் சப்போர்ட் எடுத்திருந்திருக்கு, அதையும் கிராஸ் பண்ணிருச்சு, திருப்பி இங்கே வந்து மேலே போயிருச்சு மார்க்கெட். ஸோ மார்க்கெட் இப்போ இந்த ரேஞ்சில் டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கும்போது ப்ராபபிலிட்டி என்னென்னா மேலே போகிறதுக்கான தான் சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே போகிறதுக்கான தான் நிறையா சான்சஸ் இருக்குது, இங்கே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ சப்போஸ் எக்ஸ்பைரி டேங்கிறனால பெரிய மூமெண்ட்ஸ் கிடைக்கலாம், அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் நடக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 2-3 தடவை அன்எக்ஸ்பெக்டட் ட்ரேட்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் இது 200-300 பாயிண்ட்ஸ்லாம் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் ஆப்ஷனோ ஃபியூச்சர்ஸோ ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2ஆம் தேதி வந்து வியாழக்கிழமை இது வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ உங்களுக்கு வந்து தீட்டா டிகே இருக்கும். அப்படின்னா இதோட ஆப்ஷனோட ப்ரைஸோ ஃபியூச்சரோட ப்ரைஸோ இன்றைக்கி நாள் முடியும் போது, இன்றைக்கி நாள் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அதோட வேல்யூ 0 ஆயிரும். ஸோ மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இல்லைனால் அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஏன்னா எராட்டிக்காக மூவ் ஆகும். அப்படின்னா திடீர்னு ஒரு ரெட் கேண்டில் வரும், திடீர்னு ஒரு க்ரீன் கேண்டில் வரும், அது ஒரு 100 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி க்ரீன் கேண்டிலாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான். இப்போ நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸையும் வச்சு இதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் வந்து ஆர்எஸ்ஐயும் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம இதை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். ஸோ 5 மினிட்ஸ் கேண்டிலில் நான் வந்து ரீஸ்கேல் பண்ணிடுறேன். நம்மளோட ப்ரிடிக்ஷன் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். நம்மளோட ப்ரிடிக்ஷன்லாம் இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஆர்எஸ்ஐ எங்கே இருக்குது? ஸோ யூஸ்வலி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டில் நம்ம இப்போது பார்க்கும்போது இங்கேருந்து மேலே போகணும், இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகணும். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ஆர்எஸ்ஐ லோவாக இருக்குது. எப்போயுமே ஆர்எஸ்ஐயோட மிடில் பாயிண்ட் இங்கே ஒரு டேஷ் பண்ணி ஒரு லைன் இருக்குது பாருங்கள், கோடு கோடாக போட்டு 50 தான். ஸோ 50லேருந்து கீழே போனால் 30 வரைக்கும் போகலாம், மேலே போனால் 80 வரைக்கும் போகலாம், 70 வரைக்கும், 80 வரைக்கும் போகலாம். 80 டச் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பாக 50க்கு ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி 20லேருந்து 30 டச் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி 50க்கு வரும். எல்லா டைமும் அதுதான் ரிவர்சல் நடக்கும். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள், இங்கே இதுதான் பீக்கு, அதே மாதிரி ஆர்எஸ்ஐலையும் இதுதான் பீக்கு. ஸோ கண்டிப்பாக திருப்பி தான் 50க்கு வரும். 50க்கு வந்துட்டு லைட்டாக மார்க்கெட் மேலே போயிருந்திருக்கு. இந்த 50 எப்போ கிராஸ் பண்ணுதோ மார்க்கெட், அப்போ வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வச்சு பார்க்கும்போதும் அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு இஎம்ஏ இருக்குது, அதாவது மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஸோ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எஸ்எம்ஏ. ஸோ எஸ்எம்ஏ பார்க்கும்போதும் நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 9, 20, 50 and 100. ஸோ இந்த பிளாக் லைன் வந்து 9 மூவிங் ஆவரேஜ், இந்த க்ரீன் லைன் வந்து 50 மூவிங் ஆவரேஜ், இது வந்து 20, அதே மாதிரி 100. எப்போ இதெல்லாம் சேர்ந்து டைவர்ஜ் ஆகுதோ, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைன் ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த மூவிங் ஆவரேஜோட லைன்ஸ். அப்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது இது எப்பயாவது கன்வர்ஜ் ஆக ட்ரை ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 9ம் 20யும் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ தேர் இஸ் அ சிக்னல். அதே மாதிரி இங்கேயும் இப்போ கிராஸ் ஆக போகுது. ஸோ நம்மளோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் நாளைக்கு ஒரு 10 மணிக்கு போல், இல்லைனா 10:30 போல் இந்த லைன் எல்லாம் கன்வர்ஜென்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி ஆர்எஸ்ஐயும் மேலே இருக்கும். ஸோ அது வரைக்கும் பேரிஷாக இருக்கும். திருப்பி ஒரு புல் பேக் வரும், திருப்பி அதுக்கப்புறம் மேலே போகும். இதுதான் மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன். ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து 23,800, 700, 600. ஸோ இந்த 3ல் எங்கே போகுதுங்கிறதா மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கணும். அது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டு தான். ஸோ அன்லெஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இதை நீங்கள் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா, ஏன்னா நாளைக்கு தீட்டா டிகே இருக்குது, எக்ஸ்பைரி டே இல்லைன்னா கூட நீங்கள் சைட்வேஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் நம்ம நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டேங்கிறனால நீங்கள் சைட்வேஸில் மார்க்கெட் எடுக்கிறது, ப்ராஃபிட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. எப்போ இந்த சப்போர்ட்டிவ் ரெசிஸ்டன்ஸையோ தாண்டுதோ அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ஆர்எஸ்ஐ எப்போ வந்து பீக்கில் இருக்கோ, எப்போ வந்து இந்த பாயிண்ட் அதாவது 70 தாண்டி மேலே போகுதோ, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 30, 20 இதை தாண்டி எப்போ நமக்கு திருப்பி அங்கேருந்து மேலே வருதோ அப்போ தான் நமக்கு வந்து ட்ரேட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதை வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன், சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் ஆர்எஸ்ஐ, இது 3 தான் நமக்கு ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்டு. ஸோ இதை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட். சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலிஸ் யாராவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.